மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட என்ன செய்து கொண்டிருக்கிறார். வலு சர்ப்பம்னா யாரு? உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசென்னும் சாத்தான் என்னும் பெயர் கொண்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் இல்லையா? அவனுமா என்ன நடந்துட்டு இருக்கு? அப்ப நமக்காக யுத்தம் பண்ணுகிறவங்க யாரு? இல்லையா? மிகாவேல் யுத்தம் பண்றதை பார்த்திருக்கிறீங்களா? காணல. இது நம்முடைய கண்களால் காணக்கூடிய காரியம் அல்ல. இது ஆவிக்குரிய உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு யுத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் அந்த யுத்தத்துக்கு ஒரு நோக்கம் உண்டு. என்ன நோக்கம் என்றால், வலு சர்ப்பமானவன் தேவனுடைய ரட்சிப்பும் வல்லமையும் தேவனுடைய ராஜ்யமும் கிறிஸ்துவின் அதிகாரமும் வெளிப்படக்கூடாதபடிக்கு வலு சர்ப்பமானவன் போராடி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி போராடி கொண்டிருக்கிறது நிமித்தம் ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. பெந்தெகோஸ்தே என்ற நாளில் 120 பேரால் நிரப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே அந்நாளில் அவர்கள் நடப்பிச்ச அதே பலத்த கரத்தின் கிரியைகளும் வல்லமையான செயல்களும் இன்றைய காலத்தில் அது வெளிப்படக்கூடாத படிக்கு வலு சர்ப்பமானவன் எதிர்த்து போராடி கொண்டிருக்கும் போது, அல்லேலூயா, ரட்சிப்பு வெளிப்பட்டா, வல்லமை வெளிப்பட்டா, தேவனுடைய ராஜ்யம் வெளிப்பட்டா, கிறிஸ்துவின் அதிகாரம் வெளிப்பட்டா, அப்புறம் வலு சர்ப்பத்துக்கு இந்த பூமியில் என்ன இல்லை? இடமே இல்லை. அப்புறம் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற தூதன் அவனை பிடிச்சு கட்டி, சங்கிலினால் பிடிச்சு கட்டி 1000 வருஷம் பாதாளத்துக்குள்ள அடைத்து போடுவான். இல்லையா? எவ்வளவு கடுமையோடு எவ்வளவு வைராக்கியத்தோடு அவன் போராடி கொண்டிருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொண்டு, அல்லையா, வலு சர்ப்பமும் அவன் சைன்யமும் யுத்தம் பண்ணி என்ன செய்யல? அது நம்முடைய சபையில் நடக்கணும். அல்லையா? தேவன் நமக்காக அனுப்புகிற தூதர்கள், நமக்காக செய்கிற யுத்தத்தில் நமக்கு விரோதமாய் நிற்கிற சத்துருக்களை எல்லாம் தோற்கடித்து அவைகளை அழித்து அதம் பண்ணி நிர்மூலமாக்கி பாதாளத்துக்குள்ள அடைத்து போடும் மட்டும் தேவ வல்லமை நம்மோடு இருந்து கிரியைகளை நடப்பிக்க முடியாது. நாம் எல்லாரும் ஒரு கணம் கரங்களை கொட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எல்லா சத்தம் உயர்த்தி, ஆண்டவரே, எங்கள் பட்சத்தில் நின்று யுத்தம் செய்கிற உம்முடைய தூதர்கள் எங்கள் சபைக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் விரோதமாய் கிரியை செய்கிற பாதாள வல்லமைகளை அழிட்டு, பொல்லாத ஆவிகளை அழிட்டு, அவைகளுக்கு மேலே ஜெயம் எடுத்து நாங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் அனலாய் எரிந்து ஜொலிக்க எங்கள் பட்சத்தில் இருக்கிற உம்முடைய தூதர்களை பலப்படுத்துவீராக. எங்கள் பட்சத்தில் நின்று யுத்தம் நடப்பிக்கிற உம்முடைய தூதர்கள் ஜெயம் பெறுவார்களாக. அவர்கள் மூலம் எங்களுக்கு நிரலிக்கும் விடுதலை உண்டாவார்களாக. ரட்சிப்பு வல்லமையும் தேவனுடைய ராஜ்யமும் கிறிஸ்துவின் அதிகாரமும் எங்கள் சபையில்